கருப்பு படம் பார்க்க போறோம். இன்னொரு முறை தப்பு நடக்கூடாது. ஓகே மாமா, இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கருப்பு படம் பார்க்க போறோம். பண்டூட்டிலேயே பாக்குற மாதிரி என்ன தியேட்டர்னா அது போனிஸ் தியேட்டர் தான். அங்கதான் வந்திருக்கோம். உள்ள போய் பார்த்தா செம கிரௌடு. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. ஷார்ப்பா தான் வருவாரு கபில. கரெக்டா 10 மணிக்கு வந்தாரு. வண்டிக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு உள்ள போயிட்டோம். தியேட்டர் உள்ள போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லு. நல்ல வேளை நாங்க முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணதுனால எங்க சீட்ல போயிட்டு உட்காந்துட்டோம். படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே பொறுமையா போகுது படம். ஓரளவுக்கு எமோஷனல் எல்லாமே பக்காவா போகுது படம். அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. அப்போதான் சார் வருது ஒரு இன்டர்வல் சீனு. பீக் லெவல்ல இருக்கு. தியேட்டரே சும்மா அதிருது. அப்படி இப்படி அப்புறம் இன்டர்வல் விட்டாங்க. நாங்க வெளியே போகலையே. இந்த ஸ்பைடர்மேன் படத்துல இப்படி புல்லரிக்கும் பாருங்க, அந்த மாரி எங்களுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு காரணமா இருந்தாலும் டிக்கெட் எடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு பாப்கார்ன் வாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போட்டாங்க. ஓகே தான், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்த ஆர்ஜே பாலாஜியா இதை எடுத்தது. ஃபைனலா கிளைமேக்ஸ் சீனு எல்லாருக்கும் கூஸ் பம்ஸா தான் இருந்துச்சு. எனக்கும் கூஸ் பம்ஸா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் அது சூர்யாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் டவுட்டா தான் இருக்குது அது சூர்யாவான்ட்டு. மூவி முடிஞ்சிடுச்சு. கடைசியா நானும் கபில்னு ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலா மூவி ரிவ்யூ பார்ப்போம். இது என்னோட கருத்து தான், தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சாய் அபியங்கர் படத்தை அப்படியே பிடிச்சி நிறுத்துறாரு. இந்த பக்கம் மூவி, இந்த பக்கம் ஒரு பிஜிஎம், ரெண்டுத்தையும் போட்டு கட்டி இழுத்து அப்படியே நிறுத்துறாரு அப்படியே படத்தை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூர்யா சார். அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரோட ஆக்டிங் இந்த படத்துல பீக் லெவலு. அவர் இந்த படத்துல எல்லாரும் சாமி சொல்றாங்க. பட் அவர் ரியல் லைஃப்லயே சாமி தான். ஏன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த படத்தை பத்தி ஓவரால் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4.5 தரலாம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 தரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படத்தை முடிச்சிருந்தீங்கன்னா செம்மையா இருந்திருக்கும், பீக் லெவலா இருந்திருக்கும். ஓவராலா இந்த படத்துக்கு 10 out of 7 தரலாம். பாய்.